வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு மண்சட்டி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கணும்னா, நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம கறியை சேர்த்து அதில் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி நம்ம நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். நான் மண்சட்டியில் வைக்க போகிறேன். மண்சட்டியை நம்ம ஒரு மண்சட்டி வச்சு அதில் எண்ணெய் நம்ம தேவைக்கு அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதில் சோம்பு, பட்டை, பிரியாணி இலைலாம் போட்டு நம்ம அதை ஒரு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே அதில் வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம அதை வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். பாருங்கள், நான் போடுற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து ஒரு பக்கம் நம்ம கறி வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கிளறிக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு நான் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள், நீங்களும் சேர்த்துக்கோங்க. நம்ம கறியும் வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். நம்ம இதை நல்லா கிளறிக்கிடலாம். அடுத்து நம்ம நல்லா மசாலா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் தக்காளி போட்டுக்கிடலாம். தக்காளி போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு தக்காளியும் மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். பாருங்கள், நான் வதக்குற மாதிரி கம்மியான தீ வச்சு அப்புறம் நம்ம மசால் தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சள், மிளகா, மல்லித்தூள், அப்புறம் மட்டன் மசாலா, கரம் மசாலா போட்டிருக்கேன். நான் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம அதில் நம்மளோட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் தோல் சீவி எடுத்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். கழுவின உருளைக்கிழங்கு நம்ம அதில் போட்டு அதையும் நல்லா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அதை மசாலாவோட புரட்டி வேக வச்சுக்கிடலாம். அப்போ அந்த ருசி நல்லா இறங்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கீங்க சமையல் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசாலா இறங்கிருச்சு உருளைக்கிழங்குல நல்லா. அடுத்து நம்ம வேக வச்ச கறியை போட்டுக்கிடலாம். நான் மட்டனை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம நல்லா கிளறிக்கணும். பாருங்கள், நான் கிளற மாதிரி நீங்களும் நல்லா கிளறிக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். வெந்த உடனே அடுத்து நம்ம இதில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயையும் போட்டுக்கணும். தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா வேக வச்சுக்கணும். அதையும் நல்லா வெந்த உடனே பாருங்கள், மணக்க மண் சட்டி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.